वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. அஞ்சாவது சர்க்கத்தில் 40 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது வருஷா காலத்தினுடைய வர்ணனை ஓடின்ட்டுருக்கு. பயோமுச்சா சேகவதாம் ஸ்தலானாம் வீருத் பிரரோஹா விவிதா பபூவுஹு சமீக்ஷிதானாம் மதுசூதனேன ஸ்ரத்தா தயாத்யாக இவ சத்குண ஓகாக. அங்க பயோமுச்சா மேகத்தினுடைய காரணத்தினால, மேகம்ங்கிற காரணத்தினால எங்க பார்த்தாலும் ஸ்தலங்கள் எல்லாம் சேகவதாம் அப்படியே நனைஞ்சு இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு வீருத் பிரரோகாக லதை கொடிகளினுடைய ஒரு அங்குரம் எங்க பார்த்தாலும் முளைச்சுன்னு வருது. மழையினால பலவிதமான கொடிகளினுடைய ஒரு அங்குரம் தெரியறது. அது எப்படி இருந்ததுன்னா கண்ணனுடைய பார்வையினால எப்படி நல்ல நல்ல ஸ்ரத்தா தயா முதலிய குணங்களினுடைய கூட்டம் அப்படியே முளைக்க ஆரம்பிக்குமோ ஜனங்களிடத்துல. ஒரு கண்ணன் பார்த்துட்டான், அவனுடைய அனுகிரகம் கிடைச்சி விடுத்துன்ன உடனேயே, அவனுடைய கிருபை பட்டுது, அவனுடைய கட்டாட்சம் பட்டுதுன்னாலே உடனே மனசுல நற்குணங்கள் தான் வரும். அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும் ஒன்னொன்னா. ஸ்ரத்தை தயா அவனுடைய கிருப்பை இருந்ததுன்னா அவனை குறிச்சு நமக்கு ஸ்ரத்தை ஏற்பட போறது. அவன் இருக்கான் எல்லா இடத்துலயும்ங்கிறதுனால ஒரு தயை ஏற்படும். அப்படி குணங்களினுடைய கூட்டம் ஏற்படுற மாதிரி அங்கங்க அந்த கண்ணனுடைய கண் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த விரஜபூமி எல்லா இடத்துலயும் அப்படியே அந்த கொடிகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னார். மேல இன்னும் வருஷா ருத்துவனுடைய வர்ணனை போகிறது. இன்னும் ஒரு 8 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு. ஷிதேன பஞ்சேஷு ஷரேண பின்னாத் வியோகினி மானசதா விகீர்ணாக ததா இந்திரகோபத்வம் இவ அதிஜக்முஹு ஷோணாக க்ஷிதௌ ஷோணித பிந்து பேதாக. இந்த மழை காலத்துல எப்படின்னா விரகதாபம் ஜாஸ்தியாகும் இருக்கு. ஏன்னா வெளியில போன கணவர்கள் திரும்பி வர முடியாது. கார்த்தால பிசினஸ்க்குன்னு போறா, அவளுக்கு மழை வந்துருதுன்னா எங்க அடைக்கலம் கிடைக்கிறதோ அங்க இருந்துருவா. அப்படிதான் முன்காலத்தினுடைய விவகாரம். ஆகையினால அந்த மழை காலம்ங்கிறது மன்மதனுடைய ஒரு விளையாட்டு பிரதேசம் மாதிரி. அவன் பெண்களினுடைய மனசுல அதாவது விரகத்துல இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனசுல அவன் ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணுவான். அதை இங்க எப்படி வர்ணிக்கிறார்னா, அவர்களுடைய மனசை பிளந்து மனசிலிருந்து அவளுக்கு ரத்தம் உதிரம் கொட்டுறதான் அங்கங்க. அது என்னன்னா, இந்த மழை காலத்துல வெளியில இந்த லேடி பக் மாதிரி சில பூச்சிகள்லாம் வரும். மரவட்டைன்னு கூட சொல்லலாம். இந்த ரெட் கலர்ல சில இதெல்லாம் குட்டி குட்டியா பூச்சி வரும். மரவட்டைலாம் ரொம்ப பெருசா நமக்கு இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா இந்திரகோபம் அப்படின்னுட்டு ஒரு குட்டி குட்டியா இருக்கக்கூடிய இந்த பூச்சின்னு பேரு. பட்டுப்பூச்சிங்கிற சில பேர், இல்ல லேடி பக் மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகள், ஆனா ரெட் கலர்ல இருக்கக்கூடியது. பார்க்கறதுக்கு ரத்த பிந்து மாதிரியே இருக்கும். மழை காலத்துல வரக்கூடிய பூச்சிகள் வெளியில எல்லாம் வர்றதான் அங்க கீழே பூரா இருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, கூர்மையான மன்மதனுடைய அம்புகள்னால துளைக்கப்பட்ட அந்த விரகிணி பெண்களினுடைய மனதிலிருந்து சொட்டிய ரத்தம் போல் விளங்கின அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பதம் பதமா பார்த்துருவோம். ததா அப்பொழுது அந்த வருஷா காலத்துல, அந்த மழை காலத்துல எப்படி இருந்ததுன்னா, ஷிதேன கூர்மையான பஞ்ச இஷு ஷரேண பஞ்சேஷு ஷரேண பஞ்சேஷு அப்படிங்கிறது மன்மதன். அவனுக்கு 5 பானங்கள் தான். ஆனா அந்த 5 பானங்களை வச்சுண்டு உலகத்தையே ஜெயிக்கிறாம்பர். பகவத்பாதாள் தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகர மயி பஞ்ச விஷிகாக 5 பானங்கள். அவனுடைய அற்புதமான ஒரு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கும் பொழுது இதெல்லாம் வச்சுட்டு அதாவது வீக்கஸ்ட் லிங்க்பாள அந்த மாதிரி ஹி இஸ் த வீக்கஸ்ட் பர்சன் இன் அன் ஆர்மி. அவன் எப்படி இந்த உலகத்தையே ஜெயிக்கிறான்னா, அபாங்காத்தே லப்த்வா ஜெகதிதம் அனங்கோ விஜயத்தேம்பர். உன் கண் பார்வை அப்படி அந்த கட்டாட்சம் படுறதுமா, அது பட்ட உடனே மன்மதனுக்கு ஒரு உற்சாகம் வருது பாரு. அந்த ஒரு தைரியத்துல உலகத்தையே ஜெயிக்கிறாம்பர். அதனால அவனுக்கு பஞ்சேஷுன்னு பேரு. 5 பானங்கள் தான். அசோகம் சூதம் அப்படின்னுட்டு 5 புஷ்பங்களை தான் பானமா வச்சுட்டு இருக்கான் அவன். அப்படிப்பட்ட மன்மதன், அந்த மன்மதனுடைய கூர்மையான ஷரேண பானேன அம்பினால் பின்னாத்து துளைக்கப்பட்டதனால்,
உடைக்கப்பட்டதனால் வியோகினி மானசதா விகீர்ணாக, வியோகினி விரகிணி பெண்கள், கணவனிடமிருந்து பிரிந்து தவிக்கக்கூடிய பெண்களின் மானசதா மனதிலிருந்து விகீர்ணாக செதறி இருக்கும், ஷோணாக சிவப்பு வர்ணங்கொண்ட, ஷோணித பிந்து பேதாக, ரத்த ஷோணாங்கிறது சிவப்பு வர்ணம், ஷோணிதங்கிறது சிவந்த ரத்தத்திற்கு ஷோணிதம்னு பேரு. சோ ஷோணித பிந்துனா ரத்தத்தின் திவிலைகளின் விசேஷங்கள், பேதாக. அது போல இருந்துதான் ரத்தத்தினுடைய ஒரு பிந்து திவிலை வேற விதமா அது மாறி இருக்கு. இங்க எப்படி மாறி இருக்கு? இந்திர கோபத்வம் அதிஜக்முஹு இவ, இந்த பெண்களினுடைய மனசுல இருந்து உதிர்ந்த அந்த ரத்த திவிலைகள் இந்திரகோப பூச்சியாக, அதாவது பட்டுப்பூச்சியாக மாறினவை போல் இருந்தன. அவ்வளவுதாங்க. சோ இது உத்பிரேக்ஷா. இதுக்கு பெருசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு, வேற என்னெல்லாமோ சொல்லியிருக்கார், அது நமக்கு தேவையில்லை. இந்த இந்திர கோபன்னு இல்லாத இந்திர கோபங்கிறது தான் உங்களுக்கு கோஷத்துல இருக்கக்கூடிய பதம். இந்திர கோபங்கிறது கிடையாது. இந்திர கோப பரீட்சிப்த ஸ்மரதூடாபஜங்கிகான்னு இதுலயும் வரும் நமக்கு. இந்திர கோப அந்த இடத்துல இந்திர கோபங்கிறது மந்திர விசேஷம்னு சொல்லுவார், அது வேற அர்த்தம். இங்க இந்திரகோபான்னாலே ஒரு ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பூச்சி, வருஷா காலத்துல வெளியில வரக்கூடிய பூச்சி. அதனால ஷிதேன பஞ்சேஷு ஷரேண பின்னாது வியோகினி மானசதா விகீர்ணாக ததா இந்திரகோபத்வம் இவ அதிஜக்முஹு ஷோணாக க்ஷிதௌ பூமியில் ஷோணித பிந்து பேதாக. பேதாங்கிறது இந்த இடத்துல அந்த இந்திரகோப பூச்சிக்கு சமமான ஒரு ஆக்கிருத்தியை கொண்ட மாதிரி இருக்கு அந்த பிந்து. நம்ம ரத்தத்தினுடைய ஒரு பிந்து விழறதுன்னா அந்த பிந்து ஒரு பூச்சியினுடைய ஷேப்ல தான் எப்ப பார்த்தாலும் விழணுங்கிற அவசியம் இல்லையே. ஆனா அந்த மாதிரி சில பர்டிகுலர் பிந்துக்கள் மாத்திரம் அப்படி இருக்கு. எல்லாமே உத்ரேக்ஷ தான். இங்க இந்த இடத்துல நிஜமாவே என்னமோ அவன் பூவினால ஒரு பானத்தை போட்டானா, அது போய் மனசை தொலைச்சுதான், அதுல இருந்து ரத்தம் உதிர்ந்தது. எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி தானே இங்க. இட் இஸ் த கிரியேட்டிவ் ஐடியா ஆஃப் அ போயட். அவ்வளவுதான். சிதேன பஞ்சேஷு ஷரேண பின்னாது வியோகினி மானசதோ விகீர்ணாக ததேந்திர கோபத்வம் இவ அதிஜக்முஹு ஷோணாக க்ஷிதௌ ஷோணித பிந்து பேதாக. அடுத்தது மதுத்ருதேஹே உல்பண தந்தவீணாக மேகானிலே மேதுர பிந்து ஜாலே பிரபூத கம்பாக பிரதயாம் பபூவுஹு ஷீதாலுதாம் கண்டகினஹ கதம்பாக. அந்த மழை காலத்துல உங்களுக்கு இந்த கதம்ப விருட்சங்கள் இருக்கு, கடம்ப மரம்னு சொல்றோம். அந்த கடம்ப விருட்சங்கள் எப்படி இருக்கும்னா அதனுடைய ட்ரங்க்ல அதுகளுக்கு முள்ளு நிறைய உண்டு. அதனால கதம்ப விருட்சத்து மேல ஏற முடியாது. அந்த கடம்பத்தினுடைய முட்கள் இருக்கு. இது மேலும் அது அசையறது, காத்து பயங்கரமா மேகமும் காத்தும் சேர்ந்து அடிக்கிறச்சே அங்க மகரந்தம் வேற சொற்றதுனால அப்படியே அசையற மாதிரி வேற இருக்கு. அவைகளுக்கு மேல அப்படியே மயிர்கூச்சல் எரிஞ்ச மாதிரி கண்டகிதாக முட்கள் இருக்கின்றன. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப இந்த கடம்ப விருட்சத்துக்கெல்லாம் குளிர் ஏற்பட்டுடுத்தோ அப்படின்னு நம்மள தனக்கு ஜில்லிப்பு ஏற்பட்டுடுத்துங்கிறத தெரிவிக்கிற மாதிரி இருக்கான். நமக்கு இப்ப குளிர்ந்துடுத்துன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே நமக்கு பல்லெல்லாம் அசையும் இல்லையா, கிடுகிடுன்னு நமக்கு பல்லு கம்பனம் ஏற்படுமோ இல்லையோ, ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்கும். அதுக்கப்புறம் உடம்பு சிலிர்க்கும், மேனி சிலிர்க்கும், மேல உடம்புல எல்லாம் அந்த கூஸ் பம்ப்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாரிபுலேஷன் ஏற்படும், ரோமாஞ்சம் ஏற்படும். இது ஒரு மனுஷன் எப்படி ஒரு குளிர்காலத்துல அனுபவிக்க கூடிய விஷயங்கள்லாம் இருக்குமோ அதே போல இந்த கடம்ப விருட்சம் அவை எல்லாத்தையும் தெரிவிச்சது அப்படிங்கிறார் இந்த இடத்துல. சோ மேதுர பிந்துஜாலே மேகானிலே சதி. நல்ல மேகம், காற்று, மேகத்தினுடைய காற்றானது எப்படி இருக்குன்னா மேதுர பிந்து ஜாலே சதி. சோ மேதுர நல்ல மேதுரம்னா
திக்கா அப்படியே கனமான விருஷ்டியினுடைய திவிலைகளை கொண்டதாக இருக்கு இந்த காற்றும் மேகமும் கூடின இந்த சமயம். அப்போ மேதுர ஸ்னிக்தம் நல்ல திக்கா இருக்கிற கனமாக இருக்கக்கூடிய பிந்து ஜாலே பிந்துவனுடைய திவிலைகள் கொண்ட, அதாவது வருஷா மழை திவிலைகளினும் ஜாலம் கூட்டத்தை கொண்ட, மேகானிலே மேகத்தினுடைய மேகமும் அனிலே காற்றும் ஆர் மேகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காற்றையும் கொண்டதான வருஷா காலம் அவ்வாறு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி அப்படியே நல்ல கனத்த மழை கொண்டு மேகமும் மழை காத்தும் இருக்கக்கூடிய வருஷா காலம் இருக்கும் பொழுது, மதுத்ருதேகே மகரந்த திவிலைகள் கொட்டுறது. இப்ப நமக்கு வாய் அசையறதுன்னா வாயிலிருந்து அப்படியே அந்த அந்த பல்லெல்லாம் உங்களுக்கு வந்து அசைற மாதிரி இருக்கா மது சொட்டுறது. இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் கிடுகிடுகிடுன்னு உங்களுக்கு வந்து அப்படியே அசையறது மேகத்தினால. அதனால அந்த மகரந்த தூள் எல்லாம் அப்படி பொடி பொடியா இருக்கு. ஸோ மது துருதேகே அந்த மகரந்தத்தினுடைய சொரிதல் இருக்கே அது பார்ப்பதற்கு உல்பன தந்தவீணாகாங்கிற இந்த தந்தவீணாங்கிற பதம் வந்து இத ரூட்யர்த்தம், அதாவது ஒரு ஃப்ரோசன் எக்ஸ்பிரஷன். எப்படின்னா வாயினால வீணை வாசிக்கிறது, பற்கள்னால வீணை வாசிக்கிறதுங்கிறோம். அது ஒண்ணும் இல்ல, தந்த வீணாங்கிறது தந்த வீணா சப்தேன கம்பமான தந்தாக உச்சியந்தே, அவ்வளவுதான். அசைகின்ற பற்கள் கிடுகிடுன்னு நமக்கு வந்து அப்படியே பல்லெல்லாம் இதுவாகும், குளிர் தாங்காத நமக்கு வந்து பல்லு இதுவாகும், அதை சொல்றாரு இங்க. சோ உல்பன ரொம்ப அந்த சீதத்தை தாங்க முடியாதபடிக்கு உல்பன வெளிக்காண்பிக்கின்ற பற்களின் ஒரு அசைவு, அதை கொண்டவைகளாக இருக்கு இந்த கதம்ப விருட்சம் முதல்ல. சோ மது சொரியறது எப்படி இருக்குன்னா, அது நம்ம இமேஜின் பண்றது கஷ்டம்தான். ஏன்னா மகரந்த தூள் பொடி பொடியா விழறத பார்த்தா ஆர் அதை அசையறத பார்த்தா அப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த மகரந்தம் வந்து ஒரு புஷ்பத்துக்குள்ள அப்படி நீட்டின் இருக்குமோ இல்லையோ, ஏன்னா கதம்பம் வந்து இந்த ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கும், அதுல நிறைய மகரந்தம் இருக்கும். அந்த ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குத்து குத்தா இருக்கக்கூடிய அந்த மகரந்த இருக்கு, அது வந்து அசையரிச்சு பார்க்கறதுக்கு இந்த பற்கள் சாட்டரிங் ஆஃப் டீத் மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கிறார். மதுத்ருதேகே உல்பன தந்தவீணாக மகரந்த தூளினுடைய சொரிவினால உல்பன ரொம்ப அதனுடைய அந்த மகரந்த தூளினுடைய கம்பனம்னு எடுத்துக்கலாம் திருதேகே. அதனால உல்பன தெரிவிக்கின்ற ஒரு பற்களின் அசைதலை கொண்டதாக இருக்கும் கதம்பாக கடம்ப விருட்சங்கள். அப்புறம் பிரபூத கம்பாக அது மாத்திரம் அசையல, மரமே அசையறது. இங்க மரமே வந்து நடுங்கிறது, வெகுவான ஒரு நடுக்கத்தை கொண்டதான அந்த கடம்ப விருட்சங்கள். கண்டகினஹா முட்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அதனால் இப்ப என்ன எடுத்துன்னா சீதாலுதாம் பிரதயாம் பபூவுஹு. இந்த சீதாலுங்கிற பதம் சீதோஷ்ணாபியாம் தது அசகனே ஆலுச் பிரத்யம். அந்த சீதங்கிறதுக்கு ஆலுச் பிரத்யம் எதுக்கு எப்ப போடணும்னா, அந்த குளிர தாங்க முடியல அல்லது உஷ்ணாலுகு அப்படின்னா உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வரும். நாட் அவனுக்கு வந்து உஷ்ணமா இருக்கான், ரொம்ப குளிர்ச்சியா இருக்காங்கிற அர்த்தத்துல சொல்லக்கூடாது. அதை அந்த ஆலுச் பிரத்யம் போடுறதே சஹா உஷ்ணாலுகுன்னா அவனுக்கு வந்து சூடே தாங்காதுபா அப்படின்னு அர்த்தம். சீதாலுகு சஹா அப்படின்னா ஜில்லிப்பே தாங்காது அவனால அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க சீதாலுதாம் ஜில்லிப்ப அந்த குளுமையை தாங்க முடியாத தன்மையை பிரதயாம் பபூவுஹு காண்பித்தன இந்த கதம்ப விருட்சங்கள். நமக்கு வந்து குளிர் தாங்க முடியலன்னா அப்படியே பல்லெல்லாம் அப்படியே இடிச்சுக்கும், உடம்பு நடுங்கும், மேலெல்லாம் வந்து நமக்கு மயிர்கூச்சல் எரியும். அதை வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இந்த கடம்ப விருட்சம். ஏன்னா இதுவும் உங்களுக்கு வந்து உத்பிரேக்ஷா தான், ஆனா கம்யோத்பிரேக்ஷா. ஏன்னா இந்த இவ நூனம் இந்த முந்தின ஸ்லோகத்துல நமக்கு வந்து இந்திர கோபத்துவம் இவ அதி ஜக்முகுன்னு இருந்தது இந்த இடத்துல இல்லையா. இந்திர கோபத்துவம் இவன்னு போட்டிருந்தாரு. அப்போ நமக்கு வந்து உத்பிரேக்ஷா டைரக்டா இருக்கு. வேற இந்த ஸ்லோகத்துல வந்து உங்களுக்கு உத்பிரேக்ஷாவுக்கு தெரிவிக்கிற மாதிரி எந்த ஒரு பதமும் இல்லை. ஆகையினால இது கம்யம், இண்டிகேட்டட், அவ்வளவுதான். மதுத்ருதேர் உல்பன தந்தவீணாக மேகாநிலே மேதுர பிந்துஜாலே பிரபூத கம்பா பிரதயாம் பபூவுஹு
ஷீதாலுதாம் கண்டகின கதம்பாக. அடுத்தது சதஹ்ரதா சஸ்திர விலாச தீப்தா தீர பிரணாதா திருத சித்திர சாபா கனத் பலாகா துவஜ பங்கி ராசீத் காதம்பினி காமச்சமூர் அபூர்வா. மேகத்தினுடைய வரிசை இருக்கு, வருஷா காலம் தானே, அப்போ மேகங்கள் எல்லாம் அப்படியே குவிஞ்சு இருக்கு ஆகாசத்துல. அது பார்க்கறதுக்கு மன்மதனுடைய சேனை போல இருக்கு. அபூர்வா, அபூர்வமான, இதுக்கு முன்னாடி சேர்க்க முடியாது. அவனோ ஏகாக்கின்னர் இல்லையா, ஏகா ஜெகதிதம் அனங்கோ விஜயத்தேன்னர். ஆனா அவனுக்கு ஒரு திரட்டிக்கிறான், அவனுக்கு வேணும்னா ஒரு சேனையை திரட்டிக்க முடியும். அது என்ன சேனை இங்கன்னா மேகமாலா, மேகங்களினுடைய வரிசை தான் மன்மதனுடைய சேனை. அபூர்வா, இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு காமச்சமூஹு, காதம்பினி அபூர்வா காமச்சமூஹு ஆசீத். மெயின் சென்டென்ஸ் காதம்பினின்னால காதம்பகன்னா மேகம், காதம்பினின்னு மேகமாலா, மேகத்தினுடைய வரிசை, பங்கின்னு அர்த்தம். அந்த மேகங்களினுடைய வரிசையானது ஒரு வித்தியாசமான மன்மதனுடைய இது போல இருந்தது. அது என்ன, சேனையை போல் இருந்தது. என்னென்ன இண்டிகேஷன்ஸ், ஸோ ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் இங்க சேனைக்கும் போறது, மேகமாலாக்கும் போறது. அது ரெண்டும் எப்படி ரூபகம் தான் இந்த இடத்துல. அந்த ரூபக அலங்காரத்துல சேனையில இருக்க, அதாவது மேகத்தினுடைய ஒரு போர்ஷன் எப்படி சேனையில இருக்கக்கூடிய ஒரு அம்சம் மாதிரி இருக்கு அப்படின்னு இதுல ஒரு அவயவத்தை எடுத்துக்கிறார், அதுல ஒரு அவயவத்தோட அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு இங்க. சதஹ்ரதா சஸ்திர விலாச தீப்தா. சதஹ்ரதா அப்படின்னா மின்னல், மின்னல்ங்கிறது தான் இந்த பக்கம் மின்னல் இருக்கு. சதஹ்ரதா விலாச தீப்தா அதை எடுத்துப்போம். சோ மேகத்துல மின்னல் மின்றது, அதனுடைய விலாசம், அதனுடைய விளையாட்டுனால அப்படியே மேகமாலையானது பிரகாசத்துடன் கூடினதாக இருக்கு. ரைட்டா? சோ சதஹ்ரதா மின்னலினுடைய, விலாச தீப்தா அதனுடைய விளையாட்டினால், தீப்தா பிரகாசமாக இருக்கும், காதம்பினி மேகமாலை. அதே மன்மதனுக்கு எப்படின்னா சஸ்திரம், அங்க அப்படியே கத்தியினுடைய வீச்சு இருக்குமோ இல்லையோ, கத்தியினுடைய வீச்சு அப்படி அசைக்கும் பொழுது, அதை வீசும் பொழுது ஒரு ஒளி ஏற்படும். அந்த ஒளி மின்னலுடைய ஒளி மாதிரி இருக்கு. சோ மின்னலின் ஒளி எனும் ஒரு கத்தி, ஆயுதம், சஸ்திரம், அதனுடைய விலாசம், அதனுடைய வீச்சினால் தீப்தா பிரகாசத்தை கொண்ட மன்மதனின் சேனையை போல் இருந்தது. தீர பிரணாதா, தீரமான பிரணாதா, நாதத்தை கொண்டதாக இருக்கு. அப்ப தீர ரொம்ப கம்பீரமான நாதத்தை கொண்டதாக இருக்கு மேகமாலா, நாதத்தை கொண்டதாக இருக்கு சேனை. எப்படி ரெண்டு இடத்துலயும், இங்க மேகங்களுடைய கர்ஜனையை கொண்டதாக இருக்கு, இங்க சிம்மநாதம், ஒரு போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சிம்மநாதம் செய்து கொண்டு போவா. இது பார்த்தா மன்மதனுடைய ஒரு சேனையினுடைய சிம்மநாதம் போல் இருக்குன்னு அர்த்தம். அங்க உபமா பேக்ரவுண்ட்ல இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரும் சப்தத்தை கொண்ட அந்த மேகமாலையானது மன்மதனின் சேனையை போல் விளங்கிற்று. திருத சித்திர சாபா, பல வண்ணங்களை கொண்ட ஒரு வில்லை ஏந்தியதாக இருக்கிறது. எது? மேகமாலா. அது எப்படி? இந்திரதனுஷ் இருக்கே, ரெயின்போ, அது பல வண்ணங்களை கொண்ட ஒரு இந்திரதனுஷை கொண்டதாக இருக்கு மேகமாலா. இங்கேயும் பலவிதமான இது வில்லை வைத்துக் கொண்டிருப்பவன் இருப்பது இந்த மன்மதனுடைய சேனை. அங்கேயும் அதான் இக்ஷு தண்டத்தை தானே சாப்பமா வச்சுருக்க. கனத் பலாகா துவஜ பங்கிஹி. பலாகாங்கிறது கொக்கு, ஒரு பக்ஷி விசேஷம். அந்த பக்ஷி விசேஷங்கள் மேகம் பார்க்கும் பொழுது வரும் அப்படின்பா. மந்தம் மந்தம் நுததி பவனச்சானுகூலோ யதாத்வாம். இதுல மேக சந்தேஷத்துல சொல்லுவோம், இதுல வரும் பலாகாஹா அப்படின்னு வரும். ஆபத்தமாலாக பலாகாக நயன சுபகம் பவந்தம் கேபவந்தம் பலாகாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம்.
காத்து வந்து ரொம்ப மெதுவா வீசும், உனக்கு அனுகூலமான காத்து வீசும். ஏன்னா மெசேஜ் அனுப்புற ரோல் அந்த யக்ஷன் மேகம் மூலியமாக மேக சந்தேசத்துல மந்தம் மந்தம் நுததி பவனஹா அனுகூலகா யதாத்வாம் வாமஸ்சாயம் நததி மதுரம் சாதகஸ்தே சகந்தா. இந்த சாதக பட்சி வேற லெஃப்ட் சைட்ல உனக்கு வந்து சத்தமிட்டு இருக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு சகுனம், நல்ல சகுனம். அதெல்லாம் கர்ப்பாதான க்ஷம பரிச்சயாது நூனம் ஆபத்தமாலாக சேவிஷ்யந்தே நயன சுபகாக கே பவந்தம் பலாக்காக. பலாக்கங்கிறது ஒரு பட்சி விசேஷம், அது வந்து கொக்குன்னு சொல்லிக்கலாம். இந்த கொக்குகள் வந்து மேகத்தை பார்த்த உடனே நேர கிட்ட போய் பறக்க ஆரம்பிச்சிருமா. அதனால மேகங்களை சுத்தி உங்களுக்கு அந்த கொக்கு பறந்துன்னு இருக்கும் அப்படிங்கிறா. வேற விதமா சம் வெரைட்டி ஆஃப் கொக்கு தான் எடுத்துக்கணும். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இதுவா இருக்காது. அது கனத்துங்கிறச்சே கனந்தி தீப்யமான பிரகாசமாக இருக்கக்கூடிய. ஏன்னா மேகம் கருப்பா இருக்கும், இந்த கொக்கு வெள்ளையா சுத்தி பறக்கும். அதனால அது வந்து தனித்து பிரகாசமா இருக்கும். ஒரு டார்க் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ஒயிட்டா ஒரு விஷயத்த வச்சோம்னா அது இன்னும் பிரகாசம் ஜாஸ்தியா தெரியுமோ இல்லையோ, அதை சொல்றாரு இங்க. சோ கனந்தி பிரகாசத்துடன் கூடின பலாகா கொக்குங்கிறது தான் துவஜ பங்கி. அது வந்து கொடி வரிசை மாதிரி இருக்கு, கொடியினுடைய ஒரு பங்கி மாதிரி இருக்கு அப்படிங்கிற. சரியா? சோ துவஜ பங்கி. ஒரு சேனைக்கு உங்களுக்கு கொடி வேணும். இங்க மேகமாலாக்கு கொடி மாதிரி இருக்கக்கூடியது இந்த பலாக்கா கொக்கு. அதனால சா காதம்பினி அந்த மேகமாலையானது அபூர்வமான வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு மன்மதனுடைய ஒரு சேனை மாதிரி இருக்கு. இது வந்து உத்தீபன விபாவம்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு வந்து அந்த காம இதை வந்து தூண்டுவதற்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆம்பியன்ஸ், யூ செட் த ப்ராப்பர் ஆம்பியன்ஸ். நமக்கு வந்து ஸ்மசானத்துல சிங்கார ரசம் வராதே இல்லையா, இல்ல போர்க்களத்துல எல்லாம் ஒரே வெட்டு குத்து ரத்தம் அப்படின்னு இருக்கிற இடத்துல எங்க இருந்து உங்களுக்கு ரொமான்ஸ் வரப்போறது? அந்த ரொமான்ஸுக்கு உண்டான ஒரு செட்டிங்க போடணுமா இல்லையா? அதை இங்க வர்ணிச்சுட்டு வர. சதஹ்ரதா சஸ்திர விலாச தீப்தா தீர பிரணாதா திருத சித்திர சாபா கனத்பலாகா துவஜ பங்கி ராசீத் காதம்பினி காமச்சமூர் அபூர்வா. ஸோ இது ரூபகாலங்காரம். இங்க அது சாவயவ ரூபகம்ங்கிறச்சு ஒவ்வொரு அவயவத்துக்கும் அதுக்கு கவுண்டர் பார்ட் இன்னொரு விஷயத்திலையும் இருக்கு, விஷயிலையும் இருக்கு. அதை சொல்றேன். மிருதங்க தீரஸ் தனிதோ விஹாயாக சௌதாமினி சம்பிருத சாருலாஸ்யா பபோ நவானாம் பிரபவோ ரசானாம் ரதிப்பிரியஸ்யேவ நடஸ்ய ரங்கா. முன்னாடி உத்தீபன விபாவத்தை சொன்னார், அடுத்தது ஸ்தாயி பாவத்துக்கு வந்துட்டார். ஸ்தாயி பாவமானது ரதிஹி. ஒரு நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சேர்ந்து இதெல்லாம் காரணமா இருக்கும். அதுக்கப்புறம் அதனால சில ஆக்ஷன்ஸ் நடக்கும். அந்த ஆக்ஷன்ஸுக்கு அப்புறம் நமக்கு வந்து மனசுல இந்த ஸ்தாயி பாவம்ங்கிறது வாசனா ரூபமாக ஒரு ரதி பாவமோ சோகம்ங்கிற பாவமோ நமக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும். அது வெளியில யாராவது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பிளேய போடும் பொழுது அப்படியே குபீர்னு நமக்கு வந்து சில சமயம் அழுக வருது, இல்ல நமக்கு வந்து ஒரு கோபம் வரும், அவன் பண்ணிட்டான் பாரு அப்படின்னு நமக்கே அந்த விஷயத்தை பார்த்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்தாயி பாவம் உத்பூதமாகுது. இதுதான் வந்து ரசத்தினுடைய அனுபவ பிரக்ரியா. இங்க நடஸ்ய ரதிப்பிரியஸ்ய நடஸ்ய ரங்கஹ இவ விஹாயாக பபௌ அப்படின்னு இருக்கு. விஹாயாங்கிற பதம் இல்ல, விஹாயங்கிற பதம் தான் இருக்கு. சோ விஹாயஸ்ங்கிறது தான் ஆகாசத்துக்கு ஒரு பதம். விஹாயஹா விஹாயசி விஹாயாம்சி, விஹாயஹா விஹாயசி விஹாயாம்சின்னு நபும்சகலிங்கத்துல பதம். அது விஹாயாகான்னு புல்லிங்கத்துல இருக்கோ என்னமோ தெரியல, ஆனா வேதத்துல பிரசித்தம் அந்த வார்த்தை. விஹாயாகாங்கிறது வேதத்துல யூசேஜ் பார்க்கிறோம். இது வந்து ஆகாசம் அப்படின்னு. ஸோ மேபி வியத்த அப்படிங்கிறதுக்கு விஹாயஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புல்லிங்கத்திலையும் பதம் இருக்கோ என்னமோ தெரியல. இங்க அவர் இததான் ஆகாசத்தை வர்ணிக்கிறார். அந்த ஆகாசம் எப்படி இருக்குன்னா ஒரு நடிகனுடைய ஸ்டேஜ் மாதிரி இருக்கான். The whole world is a stage இல்லையா, அந்த மாதிரி இங்க ஆகாசம்ங்கிறது எப்படி இருக்குன்னா நடஸ்ய ரங்கஹா இவ அஸ்தி. அது அந்த நடன் எப்படின்னா ரதிப்பிரியா, அவனுக்கு ரதிப்பிரியா காமஹா ஏவ நடகான்னு எடுத்துக்கலாம். அல்லது ரதிங்கிற ஸ்தாயி பாவத்தை ரொம்ப அவனுக்கு பிடிக்குமா, அப்பேற்பட்ட நடன்.
ஒரு நடிகன். இந்த நடிகனுக்கு யூஸ்வலி இந்த இந்த ரொமான்ஸ் நடிக்கிறதுங்கிறது இஸ் வெரி ஈஸி அண்ட் அட் த சேம் டைம் நிறைய பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொமான்ஸ் பிளேஸ் உண்டு. நாடகங்களே நம்ம சம்ஸ்கிருத நாடகங்கள் எடுத்தோம்னா மேக்சிமம் 75 to 80% ஆஃப் த நாடகம் வந்து உங்களுக்கு ஸ்ருங்கார பிரதானமாக இருக்கக்கூடிய நாடகங்கள் தான். அதனால ஒரு நடிகனுக்கு மேக்சிமம் அவன் நடிக்கிற சான்சஸ் கிடைக்கிறது ஒரு ரொமான்டிக் பிளே தான் அவனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறது. அதனால அவனுக்கு பிடித்தமான ஒரு ஸ்தாயி பாவம் எதுவா இருக்கும்? ரதி தான் இருக்கும். ஸோ ரதி பிரியஸ்ய நடஸ்ய ரங்கஹா இவ, ரொம்ப ரதிங்கிற ஸ்தாயி பாவத்துக்கு பிரியமாக இருக்கக்கூடிய அந்த நடன் உடைய ஒரு ரங்கம் போல, அல்லது ரதிப்பிரியனாக இருக்கக்கூடிய காமன் மன்மதன் எனும் ஒரு நடிகன், அந்த மன்மதன் எனும் நடிகனுடைய ஒரு ஸ்டேஜ் போல இந்த ஆகாசம் விளங்கிற்று. அப்ப என்ன, இப்போ மன்மதன் தான் ஒரு நடிகனா இருக்கான், அந்த மன்மதனுக்கு ஸ்டேஜ் செட் ஆயிடுது. அது எது? ஆகாசம். அந்த ஆகாசத்துல இப்ப அவன் பிளே போடணும். அந்த பிளே போடுறதுக்கு முதல்ல மிருதங்க துவனி ஆரம்பிக்கணும். முதல்ல கீதம் தான், அப்புறம்தான் ஆள் உள்ள வந்து டான்ஸ் ஆடுவா. ஸோ கீதம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறுத்தம், அதுக்கப்புறம் தான் ரசத்தினுடைய ஒரு ஆவிர்வாவம் ஏற்படும். அதை கிளீனா தேசிகர் போட்டிருக்கார் பியூட்டிஃபுல்லா 3 பாதங்கள்ல. முதல்ல மிருதங்க தீரஸ்தனிதா, மிருதங்கத்தினுடைய தீரஸ்தனிதா, ஒரு ரொம்ப கம்பீரமான ஒரு கர்ஜனையானது இருக்கிறது. மிருதங்க சப்தத்தினால, மிருதங்கத்தினுடைய சப்தத்தை போல் ஒரு கம்பீரமான கர்ஜனையை கொண்டதாக இருக்கு ஆகாசம். இது ஆகாசத்தினுடைய அட்ஜெக்டிவ் இங்க. சோ மிருதங்க தீரஸ்தனிதா, மிருதங்கஸ்ய இவ தீரஸ்தனிதா யஸ்ய சஹ, அப்படி எடுத்துக்கணும். சோ எந்த ஒரு ஆகாசத்திற்கு இப்போ ஒரு கம்பீரமான கர்ஜனையை கொண்டதாக இருக்கோ, எது மிருதங்க துவனியை போல் விளங்குகிறது. ஆச்சா, கீதத்துக்கு முதல்ல உங்களுக்கு மிருதங்கத்தை ஆரம்பிச்சாச்சு. நீங்க இந்த பிளே எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பாகவத மேளாலெல்லாம் முதல்ல மிருதங்க துவனியோட ஆரம்பிப்பா, அதுக்கப்புறம் பாட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவா, அப்புறம் தான் மெயின் கேரக்டரே வந்து ஒரு வாட் எவர் த பிளே இஸ் எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஆரம்பிப்பா. ஸோ அந்த பழங்காலத்து மெத்தடாலஜியில இவர் சொல்றாருங்க, சௌதாமினி சம்பிருத சாருலாஸ்யா. சௌதாமினி, அங்க அந்த மின்னல் வந்து அழகான ஒரு லாஸ்யத்தை பண்றதா. சௌதாமினின்னுட்டு பெண்ணு ஸ்திரீலிங்க பதம். ஸோ ஒரு பெண்ணுக்கு தான் லாஸ்யம்ங்கிற டான்ஸ் ஐட்டம் உண்டு. லாஸ்யம்ங்கிறது பெண் ஆடக்கூடிய நாட்டியத்துக்கு லாஸ்யம்னு பேரு, அதே ஆண் ஆடக்கூடிய நாட்டியத்துக்கு தாண்டவம்னு பேரு. ஸோ சௌதாமினி சம்பிருத சாருலாஸ்யா, அந்த ஆகாசத்தில் மின்னலினால் சம்பிருத செய்யப்பட்ட சாரு அழகான லாஸ்யம் எனும் நாட்டிய இருக்கிறது. ஒரு நாட்டியத்தை கொண்டதாக இருக்கு இந்த ஆகாசம். மேலும் நவானாம் ரசானாம் பிரபவா, இங்க இது மேகத்தினுடைய கர்ஜனை ஆச்சு, மின்னல் ஆச்சு, இது ரெண்டும் ஆச்சுன்னா அடுத்தது ஜலம் வரணுமோ இல்லையோ, மழை பொழியணுமே. அதனால நவானாம் ரசானாம் பிரபவா, புது ஜலம் வர்றதான் அந்த ஆகாசத்திலிருந்து. ரசங்கிறதுக்கு ஜலம்னு ஒரு அர்த்தம். ரசஹானா ஸ்ருங்காராதி நவரசாக. இந்த நாட்டிய ரங்கம் போல இருக்குன்னு சொன்னதுனால அதிலிருந்து நவானாம் 9 விதமான ஸ்ருங்கார, ஹாஸ்ய, கருண, வீர, ரௌத்ர, பயானக, அத்புத, சாந்த, பீபத்ச, அத்புத, சாந்த அப்படின்னு 9 விதமான ரசங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாக விளங்கக்கூடும் ஒரு ரங்கம் போல இந்த ஆகாசம் விளங்கிற்று. பபௌ பிரகாசித்தது. அത്ര மிருதங்க தீரஸ்தனிதங்கிற இடத்துல உபமா சௌதாமினி சம்பிருத சாருலாஸ்யா அப்படிங்கிற இடத்துல அதிசயோக்தி. ஏன்னா அது வந்து லாஸ்ய தடித்து சௌதாமினியினுடைய லாஸ்யம்னுட்டார். மின்னலுடைய டான்ஸ் அப்படின்னாச்சு, மின்னலுடைய போக்குங்கிறத சொல்லணும். அந்த மின்னல் அடிக்கிறதுன்னு சொல்றோமே, அதனுடைய ஒரு அசைவுங்கிறதையாவது சொல்லணும். அந்த அசைவுங்கிற பதத்தை விட்டுட்டு கம்ப்ளீட்டா முழுங்கிட்டு அந்த நாட்டியம்ங்கிறத ஆரோப்பம் பண்ணி சொல்லிடுறார்.
அதனால இந்த இடத்துல நிகீரிய அத்தியவசானம்னு சொல்லி அதிசயோக்தி அலங்காரம். அடுத்தது நவானாம் ரசானாம் பிரபவகாங்கிற இடத்துல ரசங்கிற பதத்திற்கு ஜலம்னு ஒரு அர்த்தம், ஸ்ருங்காராதி நவ ரசங்கள்னு ஒரு அர்த்தம், நவானாம்ங்கிறச்சே புதுமை நூதனானாம்னு ஒரு அர்த்தம், நவங்கிற சங்கியாங்கிற அர்த்தமும் வருது. ஆகையினால இந்த இடத்துல ஸ்லேஷ ஏதைஹி அனுப்பிராணிதா விஹாயசா ரங்கத்வேன உத்பிரேக்ஷணாது உத்பிரேக்ஷாலங்காரः ரங்கஹ ஈவ விஹாயாக பபௌனர். இந்த ஆகாசமானது அப்படியே ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, ஸ்டேஜ் மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால அந்த இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷ அலங்காரம். ஒரே ஸ்லோகத்துல உங்களுக்கு 4 அலங்காரத்தை கொண்டு வந்துட்டு, மிருதங்க தீரஸ்தனிதோ விஹாயாக சௌதாமினி சம்பிருத சாருலாஸ்யா பபௌ நவானாம் பிரபவோ ரசானாம் ரதிப்பிரியஸ்யேவ நடஸ்ய ரங்கா. சரியா? இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன்னா அடுத்தது கொஞ்சம் விவரணமா சொல்லணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதுல சப்தசக்தி மூலத்துவனி வேற சொல்லி 2 விதமான ஒரு இமேஜரியை கொண்டு வர்றார் அடுத்த ஸ்லோகத்துல, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். சரியா? ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ.